ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இதை கேளுங்கள், மற்ற உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேசமெங்கும் தொழிற்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம், தொடக்க நூலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். நிமிர்ந்து நிற்க பண்ணுவா, நிமிர்ந்து நிற்க பண்ணுவா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, யோசிப்பு தன் வயலில் அறுத்த அந்த அரிக்கட்டுகளை குறித்து தரிசனத்தை கண்டார். எல்லா அரிக்கட்டுகளும் அவனை வணங்கி நின்றது. ஒரு அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றதை அவன் தரிசனமாய் சொப்பனமாய் கண்டான். கண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான். அதுதான் அவனுக்கு பிரச்சனை. தரிசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் தாமதித்தாலும் அது நிறைவேறும். என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. என் வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவன் தரிசனத்தை கண்டான். நிமிர்ந்து நின்றது. மற்ற அரிக்கட்டுகளெல்லாம் அதை குனிந்திருந்தது. நன்றாய் கவனிங்கள். ஏன் நிமிர்ந்து நின்றது? நான் நினைக்கிறேன், நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், அவன் கர்த்தரோடு இணைந்திருந்தபடினாலே அவனை நிமிர்ந்து நிற்க பண்ணினான். தரிசனம் மாறவே இல்லை. சொப்பனத்தில் காட்டப்பட்ட அந்த தரிசனம் மாறவே இல்லை. நன்றாய் கவனிங்கள். அவன் குழியிலே தூக்கி போட்டப்பட்டபோது சகோதரர் எல்லாம் இவனை அழித்துவிட திட்டம் போட்டு குழியிலே தூக்கி போடப்பட்ட போது, நன்றாய் கவனிங்கள். உங்களையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கடந்து வர பண்ணுகிறார். கலங்காதீர்கள். உங்கள் மேல் வைத்த தேவ திட்டம் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா! ஏதோ ஒரு வார்த்தையிலே கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஏதோ ஒரு வார்த்தையிலே என்னோடு கூட பேசியிருக்கிறார், உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி. ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்து உன்னை பலப்படுத்தி இருக்கலாம். ஏன் காலம் தாமதிக்கிறது? அது நிறைவேறுவதற்கு சில காலங்கள் உண்டு. நன்றாய் கவனிங்கள். குழியிலே தூக்கி போடப்பட்டு அவன் நிமிர்ந்து நிற்கிறார். போட்டவர்கள் எல்லாம் அவனை குனிந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தரிசனம் மாறவில்லை. தரிசனம் மாறவில்லை. ஒரு காலம் வந்தது. யோசிப்பு சிங்காசனத்தில் அமர்ந்தபோது இவனை தூக்கி போடப்பட்டவர்கள் தாழ உணிந்து பணிந்து கொண்டிருந்தார்கள் என்று என் வேதம் சொல்கிறது. தேவன் செய்ய நினைப்பது ஒருவனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா! உன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு எனக்கு யார் உதவி இல்லை என்று சொல்லி நிற்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனவ. உன்னை தலை குனிந்து விடுவதில்லை. அது பிசாசு கொண்டு வருகிற திட்டம். நீ ஆண்டவருக்கு முன்னதாக தலை குனிந்து நிற்பாய் என்று சொன்னார். ஆண்டவருக்கு முன்னதாய் தேவனை ஆராதித்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த, சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த அந்த ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நிற்பாய் என்று சொன்னார். ஜனங்கள் மத்தியிலே குதிங்காலோடு நிற்க நிமிர்ந்து நடக்க பண்ணிவா. நன்றாய் கவனிங்கள். 17 வயதிலே தரிசனத்தை கொடுத்தவ 30 வயதிலே அவன் தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தினார். தன்னுடைய சகோதரர்கள் அவனை 2 காசுக்கு, ஒரு ஆளுக்கு 2 தான், ஒரு ஆளுக்கு 2 வெளிக்காசு கொடுத்தாங்க. ஆண்டவரோ 2வது இடத்துல அந்த தேசத்தில் 2வது பார்வோனுக்கு அடுத்த நிலையில் வைத்தார். உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை பணித்தளத்தில், உங்கள் சொந்தங்கள் மத்தியிலே, உறவினர் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே தலை குனிந்து நிற்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோசிப்போடு கூட இருந்தவர் உங்களோடு இருந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவாரா. ஹல்லேலூயா! இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் யோசேப்பை போல குழியிலும் பழி போடப்பட்டு, ஆண்டவரே அப்பா சிறை போல என் வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளை உயர்த்தி நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. தகப்பனே அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அற்புதம் செய்து மகிழப்பன் இயேசு இரட்சகரின்
விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.